நம்ம தக்காளி தோட்டம் என்னோட 60 நாள் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து 2வது டைம் சரடு கட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ 2வது டைம் சரடு கட்டினோடனே தண்ணி கட்டியாச்சு. வாய்க்கால் பாசனம் மூலமாக தான் கட்டிருக்கு. வாய்க்கால் பாசனம் மூலமாக நம்ம தண்ணி கட்டுறதுனால என்னென்ன நன்மைகள்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், எந்த நோய் தாக்குதல் எதுவுமே இல்லாமல் செடி நல்லா இருக்குது. பிஞ்சு நல்லா ஊற ஆரம்பிச்சிருச்சு. பூ நல்லா எடுக்குது. ஒரு பூ கூட பட்டலை. அதே மாதிரி கருகள் அது மாதிரி எந்த நோயுமே வரல. ஸோ இப்போ 60 நாள் ஆனோடனே இப்போ அடுத்தது ஒரு மருந்து அடிக்கணும். அந்த மருந்து என்ன மருந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு மேலே ஒவ்வொரு மருந்து ஃபோட்டோவும் போட்டு அதோட விளக்கம் அப்படியே சொல்கிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு லாஸ்ட்டாக என்ன மருந்து அடிச்சிச்சு அப்படிங்கிறதும் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதில் வந்து இசோபியான் அப்புறமா வைரஸ்க்காக பூச்சிங்களுக்காகலாம் ஒரு மருந்து காம்பினேஷன் அடிச்சிச்சு. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது இப்போ அடித்து ஒரு 5 நாள் ஆகுது. ஸோ இப்போ செகண்ட் டோஸாக இன்னொரு மருந்து காம்பினேஷனில் என்னென்ன மருந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அது அக்ரோபெட் அப்படின்னு சொன்னால் தெரியும் இந்த மருந்து. இது வந்து டைமெத்தோமேட் 50% WFE அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக் மருந்து. ஸோ இந்த மருந்து எதுக்காகனா, இப்போ தக்காளியில் வந்து இந்த கிளைமேட்டுக்கு இந்த லேட் பைட் வர ஆரம்பிக்கும். இந்த பனிக்கு இலையில லேட் பைட்னால், அதாவது இலைக்கு பின்னாடி வந்து அப்படியே இப்போ நெருப்பில் சுடுற மாதிரி அப்படியே வந்து இலை ஃபுல்லாக கருக ஆரம்பிக்கும். அது இல்லாமல் கருப்பு புள்ளி, இந்த புள்ளிங்க அப்படி இலையில் வந்து அப்படியே பழத்துக்கும் வர ஸ்டார்ட் ஆகும். அதுக்கெல்லாம் பழம் வந்து அடியில் கருகள் மாதிரி வருது. அது மாதிரி இப்போ லைட்டாக மோடம் போட்டுக்கிறதுனால இந்த நோய் தாக்குதல் வரும். இப்போ வந்து வரல. இது வந்து ப்ரிவெண்ட்டாக அடிக்கிறதுக்காக ஒரு டேங்க்கு 10 கிராம் அப்படிங்கிற போட்டு ஒரு 100 கிராம் காம்பினேஷனில் இது ஒரு மருந்து அடிக்கிறோம். ஸோ அது கூட காம்பினேஷனில் கேப்ரியோடாப் அப்படிங்கிற மருந்து BASF கம்பெனி இது. இதில் வந்து மெட்டிரம் 55%, பைரோக்ளோஸ்ட்ரோபின் 5% அப்படிங்கிறது. மெட்டிரம் 55%ங்கிறது வந்து கான்டாக்ட் மூலமாகவும், பைரோக்ளோஸ்ட்ரோபின் 5% வந்து சிஸ்டமேட்டிக்காகவும் வேலை செய்யும். ஸோ இதுவும் எதுக்காகனா, இந்த பனிக்காலத்தில் இந்த பனிக்கருகள், புள்ளி, அப்புறமா அந்த லேட் பிளைட், இயர்லி பிளைட், இது எல்லாத்துக்காகவும் கேப்ரியோடாப் கேட்கும். இது அடித்தோன்னா செடியில் மேக்ஸிமம் எல்லா நோயுமே கவர் ஆகும். இது வந்து இலை மேலே வந்து ஒரு மெழுகு மாதிரி ஃபார்ம் ஆகிறதுனால இது வந்து ரொம்ப நாளைக்கு இது நீடித்து நிற்கும். அதாவது மழை பனி பெஞ்சாலுமே இது அடித்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மழை இல்லாமல் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மழைக்கு வேகமாக செயல்படும். ஸோ இது வந்து இலைப்புள்ளி, ஆந்த்ராகோன்ஸ் அது மாதிரிலாம் இந்த மாதிரி இனிமேல் இந்த காய் ஓடுற சமயத்துலேருந்து பழம் பழுகிற வரைக்கும் இந்த மாதிரி லேட் ஸ்டேஜில் என்னென்ன நோய் வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேப்ரியோடாப் ஒரு ப்ரிவெண்ட்டாக ஒரு மருந்து அடிக்கிறோம். ஸோ இந்த மருந்து அடிக்கிறதுனால ஓரளவுக்கு நோய் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா இது கூட காம்பினேஷனில் வந்து ஆண்ட்ரகால் அப்படிங்கிற, இது வந்து பேயர் கம்பெனியில் ஆண்ட்ரகால்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். அந்த மருந்து இதில் வந்து ப்ரொப்பனோஃபோஸ் வந்து 70% WP வெட்டிபிள் பவுடரில் அந்த காம்பினேஷன் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஆண்ட்ரகால் இந்த மருந்து எதுக்கு அடிப்போம்னா, இதில் வந்து ஜிங்க் இருக்கிறதுனால இது அடித்தாவே செடி நல்லா பச்சை கட்டி நல்லா துளிர் வரும். பூவும் கொட்டாது. பூ நல்லா பெரிய சைஸ் ஆகும். ஸோ அதுக்காகவும் இது கூட அப்புறமா காம்பினேஷன் அடிக்கிறதுனால சின்ன சின்ன நோய்கள் ஏதாவது இருந்தாலும் இந்த இலை பழுப்பு, புள்ளிங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் இது கேட்கும். செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்காக இந்த ஆண்ட்ரகால் பவுடர். இதுக்கப்புறமா நம்ம பூச்சிக்காகவும் சின்ன சின்ன புழு அதிகமாக இல்லை. இப்போ பூச்சிக்காகவும் அந்த பச்சை பூச்சி, இப்போ வெள்ளை பூச்சி, அதுக்காக இப்போ ஒரு மருந்து அடிக்கிறோம். அது வந்து பைஃபென்த்ரின் 10% ஈஸி அப்படிங்கிறது அடாமா கம்பெனி. ஸோ இது 200 ml, டேங்க் 20 ml அப்படின்னு போட்டு 10 டேங்க்கு வாங்கியிருக்கோம். இது வந்து சின்ன சின்ன புழு, அப்புறமா வெள்ளை, அப்புறம் சாறு உறிஞ்சிற பூச்சி அப்படிங்கிற வருதும். அப்புறமா இது வந்து பச்சை, அந்த க்ரீன் லீஃப் ஹூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பச்சை பூச்சி அப்படியே ரெக்க வச்சுக்கிட்டு பறந்துட்டுருக்கும் தக்காளி செடியில். ஸோ அது அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த இலைகள் ஃபுல்லாக அதுதான் அப்படியே அது சாறு உறிஞ்சு அந்த இலை ஃபுல்லாக அப்படியே மேலே சுருள ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு வெள்ளை டானிக்கு, அப்புறமா சின்ன சின்ன பேனுங்க அது மாதிரிக்கும் இந்த மருந்து கொடுக்குறோம். இந்த மருந்து வந்து பைட்டோடானிக் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு இருக்குது. அதாவது பைட்டோடானிக் எஃபெக்ட்னால், இந்த மருந்து அடித்தா செடிக்கு வந்து அந்தளவுக்கு பாதிக்காமல் அதை வந்து டானிக் மாதிரி எடுத்துக்கிட்டு செடி நல்லா பச்சையாக நல்லா துளிர் வரும். ஸோ அதனால் இந்த சமயத்தில் பூ மேலே நம்ம மருந்து அடிக்கிறப்ப பார்த்து எந்த மருந்து அடித்தா பூ கொட்டாது, பிஞ்சு கொட்டாது அப்படிங்கிற பார்த்து அடிக்கணும். ஏன்னா இந்த சமயங்கிறது தான் அதாவது எக்கனாமிக் பீரியட் அப்படி சொல்லுவாங்க. அதாவது பூ, பிஞ்சு, காயில் ஓடுற சமயம். இந்த சமயத்தில் நம்ம பாதுகாப்பாக மருந்து அடிக்கணும். தவறுதலாக வேறு மருந்து அடிச்சிட்டோம்னா பூ எல்லாமே ட்ராப் ஆகிரும். செடி அப்புறம் தோட்டமே உக்காந்துரும். அதனால் இந்த மருந்தில் இந்த எக்கனாமிக் பீரியட் டைமில் மருந்து அடிக்கிறது வந்து பார்த்து தான் அடிக்கணும். அதனால் ஒவ்வொரு மருந்துமே பார்த்து தான் டோசேஜ் வந்து கம்மியான டோசேஜில் தான் கொடுக்கணும். ஏன்னா இப்போ வெயில் காலம், பனிக்காலம், அதிகமாக மழை அதிகமாக இல்லை. ஸோ அதனால் கம்மியான டோஸே கொடுத்தா போதும் இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பைஃபென்த்ரின் மருந்து, இது கூட வந்து அஸ்டமா பிரைட் அப்படிங்கிறது 20% உங்களை எல்லாத்துக்குமே தெரியுது. வந்து வெள்ளைக்கு வந்து
பெஸ்ட்டு மருந்து அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் அதிகமாக வெள்ளை ஈக்கள் தான் பக்கம் தென்னை மரம், கொய்யா மரம் அது மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த வெள்ளை ஈக்கள் வந்து அதிகமான தொல்லை கொடுக்கும். வெள்ளை ஈக்கள் தான் தக்காளியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் வைரஸ் நோய்களாக கடத்துறது. ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு அடியில் உட்காந்துட்டு சாறு மாதிரி உறிஞ்சிட்டுனா அது அதோட காலில் வந்து அந்த வைரஸ் செடியில் இலையில உட்காந்துட்டு மற்ற செடியில் போய் உட்காந்துன்னா அது கால் மூலமாகவும் அது சாப்பிட்ற எச்சம் மூலமாகவும் மற்ற செடிகளுக்கு பரவும். ஸோ இந்த வெள்ளை ஈக்களுக்காக அஷ்டமா பிரேடுங்கிற மருந்து கொடுத்துருக்கு. இதுக்கப்புறமா இப்போ பூ எடுத்து பிஞ்சு பிடிக்கிற சமயத்தில் இதனால் பூவெல்லாம் கொட்டாமல் நல்லா பூ எல்லாமே பிஞ்சாக மாறுறதுக்காக அந்த மகரந்த சேர்க்கை நல்லா செயல்படுறதுக்காக ஒரு மருந்து. அதாவது எம்சி செட் அப்படிங்கிற ஆலோக்ரோ கம்பெனி, இது எல்லாருக்குமே தெரியும். இது நல்லா மிளகாய்க்காகட்டும் தக்காளிக்காகட்டும் எல்லா செடிக்குமே இந்த மருந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மருந்து தான் இதாச்சுன்னா பூ அதிகமாக கொட்டாது, சின்ன சின்ன பூவாகிறதும் நல்லா மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு எல்லாமே பிஞ்சாக பிடிக்கும். அதே மாதிரி செடியுமே நல்லா துளிர் நல்லா எடுத்து நல்லா அப்படியே மேலே துளிர் பார்த்தோன்னா அப்படியே பச்சை தண்ணியாட்டம் நல்லா துளிர் வரும். ஏன்னா இதில் வந்து சீவி எடுக்கிறதுனால அந்த துளிர் வந்து நல்லா கிளிப்பச்சை கலரில் நல்லா எடுத்து வளரும், பூவும் கொட்டாது. இதில் வந்து சீவீடு அப்புறமா போரான், ஜிங்க்கு அதெல்லாம் உள்ள காம்பினேஷனில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நமக்கு தெரியாது. இதில் வந்து அமினோ ஆசிட்டு அப்புறமா பீட்டா-10 அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இதுவும் இதில் இருக்குது. அதனால் செடிகள் வந்து நல்லா பாலினேஷன் சொல்லுவாங்க. அதாவது மகரந்த சேர்க்கை நல்லா நடைபெற்றால் அதில் உருவாகிற காய் வந்து நல்லா பெரிய சைஸாக வரும். அதுக்காகவும் ஃப்ரூட் செட் பண்ணுறதுக்கு காய் நல்லா பிடிக்கிறதுக்காகவும் செடிகளுக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் அதிகமாக வெயில் அடிக்கிறப்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் காலையில் பனி அது மாதிரி இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காகவும் இந்த மருந்து அடிச்சோன்னா செடி வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்து வரும். அதுக்காக இந்த எம்சி செட் மருந்து அப்படிங்கிறது அடிக்கிறோம். ஸோ இது எல்லாம் மருந்தும் தான் காம்பினேஷனில் இப்போ அடுத்த மருந்து அடிக்க போகிறோம். அதாவது இன்னும் இந்த ஈரம் இப்போ ஈரமாக இருக்குது, இந்த ஈரம் கொஞ்சம் காஞ்சோடனே நாளைக்கெல்லாம் நாளான்னைக்கு அது மாதிரி மருந்து அடிக்கணும். ஸோ அடித்த வாட்டி மறுபடியும் நான் வீடியோ போடுறேன். போன மருந்து அடித்ததுக்கு இந்த மருந்து அடித்தது எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மருந்து அடிக்கிறீங்கன்னா நான் சொல்கிற அளவு தான் அடிக்கணும், இந்த மருந்து தான் அடிக்கணும்னு நான் சொல்லலை. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு கால்நிலை மாறுபடும். அந்த கால்நிலைக்கு ஏற்ப தான் அந்த ஊரில் இருக்கிற மருந்து கடைக்காரர்கள் அதோட அளவு என்ன மருந்து எவ்வளோ காம்பினேஷன் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் இருக்கிற மாதிரியான அளவு இதே அளவு தான் அடிக்கணும், இதே மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. கண்டிப்பாக மருந்து கடைக்காரர்கிட்ட கேட்டுட்டு தான் எந்த மருந்தாக இருந்தாலுமே அடிக்கணும். நானும் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு இந்த மருந்து அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வாங்கி அடிப்போம். ஆனால் அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. ஏன்னா இப்போ ஒசூர், ராயக்கோட்டை, சூளகிரி அந்த பக்கம் ஒரு கிளைமேட் வேறு. அங்கே வந்து பனி அதிகமாக பெய்யும், குளிராகவே இருக்கும், வெயில் அடிக்காது. இந்த பக்கம் தருமபுரி, கிருஷ்ணகிரி பக்கம் வர கொஞ்சம் வெயில் அதிகமாகும். சேலம் அந்த பக்கம் போனாலும் வெயில் அதிகமாகும். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு மருந்து கொடுத்தா தான் கேட்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி விவசாயிகள் வந்து கவனமாக அந்த ஊரில் இருக்கிற விவசாயிகள் கேட்டு அந்த ஊரில் என்ன நோய் தாக்கம் அதிகமாக ஏற்படும், அந்த கிளைமேட்டுக்கு எப்படி செடி வளருது அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம கொடுக்கணும். நான் வந்து தருமபுரியில் நம்ம தெரிஞ்ச கடைக்காரர் இவர் ரெகுலராக இவர்கிட்ட தான் வாங்குவோம். இவரை கொடுத்தா எப்பவுமே மருந்து எல்லாமே செடி எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே மாதிரி நோயுமே நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் 2 மருந்து தான் அடிச்சிருக்கோம். இப்போ 65 நாள் இப்போ லாஸ்ட் மருந்தா இல்லை இதுக்கப்புறமா நோய் தாக்குறது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இன்னொரு மருந்து அடிப்போம். ஸோ விலையுமே கம்மியான டோசேஜ் தான் கொடுப்போம், கம்மியான விலையில் தான் அடிப்போம், அதிகமாக அடிக்க மாட்டோம். ஸோ அது மாதிரி மருந்து அடிக்கும்போது பார்த்து அடிங்க. ஏன்னா மருந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம மருந்து அடிக்கும்போது தவறுதெல்லாம் மாற்றி அடிச்சிட்டா நிறையா பூ ட்ராப் ஆகலாம். நானே அனுபவிச்சிருக்கேன். நம்ம பேனு பூச்சிங்களுக்கெல்லாம் பவரான மருந்து அடிச்சிட்டோம்னா பூ அப்படியே கருகி அப்படியே அந்த காம்போடு அப்படியே பழுத்து விழுந்து போயிடும். அதே மாதிரி நோய்க்குமே இப்போ அக்ரோபேட்டு கொஞ்சம் அதிகமான ஸ்டோஜஸ்லாம் அடிக்கக்கூடாது. அதிகமான டோஸில் அடித்தோன்னா அந்த சூடுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வெயில் காலம், அந்த சூடு இன்னும் அதிகமாகி அப்படி பழுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அடிக்கிற மருந்தே தான் நம்ம செடிக்கு வந்து பாதிக்கிறது. அதிகமாக தக்காளி தோட்டத்தில் அந்த மாதிரி பாதிப்பும் ஏற்படும். அதனால் மருந்து வந்து பத்திரமா அடிங்க. இப்போ புதுசாக தக்காளி பயிரிடுற விவசாயிகளுக்கு ஏதாவது டவுட்டு, ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்ட் ஏதாவது பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். விவசாயத்தில் வர முக்கியமாக ரியலாக என்னென்ன பிரச்சனை வரும், அது எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோக்கள் நம்ம ஆரம்பத்துலேருந்தே போட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ பதிவிடுவோம். அதை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.